அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இந்த 3 நாளா வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டே 3 கவுன்சிலிங் எண்டிங்கில வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, 2, 3 இந்த 3மே வந்து எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ வேகன்சி பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரியில் எது எது பேலன்ஸ் இருக்கோ ஸோ அதை மட்டும் ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஃபேஸாக கொண்டு போகிறதும் இல்லை நெக்ஸ்ட் இயர்க்கு இதை மூவ் பண்ணி போகிறதும் அது டிஎன்பிஎஸ்சியோட முடிவு தான். ஸோ அதை நம்ம எதுவுமே வந்து கன்ஃபார்மாக வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் இருக்கவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். தனியாக கூப்பிட போகிறாங்களா இல்லையாங்கிறது டிஎன்பிஎஸ்சி தான் வெளியிடும். இல்லை அப்படின்னா டெலிஃபோனில் நீங்கள் வந்து அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் இல்லையா டிஎன்பிஎஸ்சிக்கு, அந்த நம்பர்லேயே நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுருங்க. ஸோ அவங்களும் வந்து அக்கார்டிங் டு டிஎன்பிஎஸ்சி கமிஷன் முடிவு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்பப்போ வந்து இடையில இடையில கேட்டுக்கங்க, அதுக்காக வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதில் எது பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டேன்ற கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் ஜென்ரல் பிளைண்டில் வந்து 6, ஜென்ரல் டெஃபில் வந்து 5, ஜென்ரல் முல்தாவில் வந்து எனக்கு 1 இருக்குது. ஜென்ரல் 10 உமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் 3 இருக்குது. உமன் டெஃபில் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. ஸோ பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிளைண்டில் வந்து 2, ஜென்ரல் டெஃபில் வந்து 1 இருக்குது. ஜென்ரல் முல்தாவில் வந்து 5 இருக்குது. ஸோ பிசியில் டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் ஜென்ரல் பிளைண்டில் வந்து 1 இருக்குது. ஜென்ரல் ஆர்த்தோவில் 16 இருக்குது. ஜென்ரல் டெஃபில் வந்து 2 இருக்குது. அடுத்து அதே எம்பிசியில் டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் வந்து 5 இருக்குது. பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 70ல் 44 தான் ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் வந்து 26 இருக்குது. ஸோ அதுலேயே வந்து டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் வந்து 6 போஸ்டிங் இருக்குது. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்ட்ரிக்ட் வீடியோ பிஎஸ்டிஎம்மில் 11 போஸ்டிங் பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது. இன்னும் யார் எதுவுமே எடுக்கவே இல்லை. எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ அடுத்து வந்து ஃபில் ஆகாத போஸ்ட்டு எஸ்சியில் ஜென்ரல் ஆர்த்தோ, ஜென்ரல் முல்தாவில் 1. இது 2லேயும் 1 1 இருக்குது. அடுத்து எஸ்சியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் வந்து 8 இருக்குது. 2 தான் ஃபில் ஆயிருக்கு. எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 28ல் 7 தான் ஃபில் ஆயிருக்கு ஜென்ரல் கோட்டாவே. ஸோ அதில் வந்து பேலன்ஸ் வந்து 21 அப்படியே தான் இருக்குது. அதில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 6 இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 649 போஸ்டிங்கில் 510 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 139 இருக்குது. இதில் அதிகமாக வந்து வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பிசிஎம்மில் தான் 44 போக 26 வந்து பேலன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் 12 பேலன்ஸ் இருக்குது. 3வது வந்து பார்த்திங்கனாக்கா அதை விட அதிகமாக இருக்குது. எஸ்டி ஜென்ரலே வந்து ஃபில் ஆகாமல் 21 போஸ்டிங் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 139 போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ இது என்ன பண்ண போகிறாங்கங்கிறது டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணும். ஸோ அடுத்த கோட் நம்பர் 3288, 3287, 3291, 3489. ஸோ இதில் டே 3 எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 10ல் 6 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 4 இருக்குது. அந்த 4மே வந்து ஜென்ரல் 10 டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் வந்து 1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் 1, அடுத்து எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் வீடியோ பிஎஸ்டிஎம்மில் வந்து 2. இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தம் 4 போஸ்டிங்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கோடு 3517, 3510 இதில் வந்து 2 போஸ்டிங்கும் 2மே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா டைப்பிஸ்ட்டு 1க்குரிய டீட்டெயில், அதாவது 12/3 டே 3 எண்டிங்கில் டைப்பிஸ்ட்டுக்குரிய டீட்டெயில். இதே இதில் டைப்பிஸ்ட் 2, டைப்பிஸ்ட் 1க்குரியதை இப்போ நம்ம பார்த்துட்டோம். டைப்பிஸ்ட் 2, டைப்பிஸ்ட் 3ல் என்ன இருக்குங்கிறத ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ 1 செகண்ட், அந்த ஃபைல் எடுத்து தான் வச்சுருந்தேன், காணோம். டைப்பிஸ்ட் 2 பொறுத்தவரையும் அவங்க அந்த 12/3/2025ங்கிறது இன்றைக்கி தான் மொதல் நாள் கவுன்சிலிங். அதனால் அதை டே 1 கவுன்சிலிங்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட கோட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3315. இதில் வந்து 2 போஸ்டிங்கில் வந்து 2 போஸ்ட்டுமே ஃபில் ஆகலை. அது பேலன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. ஒன்று வந்து எம்பிசி ஜென்ரல், இன்னொன்று வந்து எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் வீடியோ. இது 2 சேர்ந்து தான் இந்த ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு 2 உடைய 2 ஆனால் பார்த்தோன்னா கவுன்சிலிங் வந்து மொதல் நாள் கவுன்சிலிங்கில் இந்த இது இருக்குது. ஸோ நாளைக்கு இதை என்ன பண்ண போகிறாங்க, டே 2ல் இந்த டைப்பிஸ்ட் 2க்கு நடக்குமா என்னங்கிறது எதுவும் அவங்க தகவல் தெரிவிக்கல. டே 1 வரைக்கும் தான், 1 தான் மட்டும் தான் போட்டிருந்தாங்க வெப்சைட்டில். ஸோ ஒரு நாள் இன்றைக்கி முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி ஃபில் ஆகலை அவ்வளோதான் அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இதே மாதிரி ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3க்குரிய கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜென்ரல் 10 ஜென்ரலில் வந்து ஒரே ஒரு வேகன்சி மட்டும் இருக்குது. ஸோ இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெடு. நம்ம இது நம்ம ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2 வந்து எதுக்கு பார்த்தோம்னா அப்படின்னாக்கா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2 வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன் அந்த லிமிடெட் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம். இது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷனில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3ல் வந்து இன்னும் ஒரு போஸ்டிங் தான், அந்த ஒரு போஸ்டிங் தான் வந்து எனக்கு நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்க்குறக்காக இது வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
வேகன்சி 3497 அதாவது வந்து டைப்பிஸ்ட் 3 அப்படிங்கிறதுல ஜென்ரல் அண்ட் ஜென்ரலில் ஒரே ஒரு போஸ்டிங் தான். அந்த ஒரு போஸ்டிங்குமே இன்றைக்கி வந்து என்ன ஆகலை, ஃபில் ஆகலை. அதை தான் நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்டாக இன்றைக்கி வந்து தெரியப்படுத்தி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிஎன்பிசியோட டெலிகிராம் சேனல்லையும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்லேயும் இருக்கும். ரெண்டுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்து வச்சுக்கலாம். நோட் பண்ணி எடுத்து எதுக்கும் வச்சுக்கோங்க. ஃபேஸ் 2 போகுதா போகல இல்லைங்கிறது டிஎன்பிசி கமிஷனோட முடிவு தான். ஸோ அப்போ போகும் பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து இது வந்து என்னங்கிறத பார்த்துக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இனி ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டுக்குரிய கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அந்த கவுன்சிலிங்கை தொடர்ச்சியாக பார்ப்போம். அதுக்கு இடையில வந்து நம்ம படிக்கக்கூடிய வேலையும் பார்ப்போம். கண்டினியூஸாக படிப்போம். சப்ஜெக்ட் வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ ப்ளஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் ப்ரிப்பரேஷனுக்கு, அதாவது நாங்கள் படிக்கும்போது நோட்ஸ் எழுதி படித்தோம். ஸோ அது மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஓவராலாக கலெக்ட் பண்ணி அதுக்குரிய கொஸ்டின் பேக்கு, அதுக்குரிய நோட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது பிடிஎஃபாக வந்து ஃபைனலாக இந்த மந்த் எண்டில் வந்து எல்லாருக்கும் ரெடி ஆயிரும். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது எங்கள் டீம் வந்து இன்னும் முடிவு பண்ணல. அதை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஸோ வேலைக்கும் நாங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறனால நாங்கள் வேலைக்கும் போயிட்டு இந்த ஒர்க் பார்க்குறனால கொஞ்சம் டிலேயாக இருக்குது. இந்த மந்த் எண்டில் முடிஞ்சிடும். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, எப்போ டேட் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோமோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், நம்ம பிடிஎஃப்க்குரிய பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை வந்து பிடிஎஃப் நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லை பிரிண்டடாக வேணுங்கிறவங்க பிரிண்டடாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்குரிய தகவல் வந்து உங்களுக்கு கூடிய விரைவிலே சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடையிலே வந்து இப்போ வந்து என்ன செய்வோம், படிக்க ஆரம்பிச்சிருவோம். வீடியோ போடுறது நாங்கள் ஒர்க் புக்கு போகிறனால தான் எங்களால் வீடியோ போட முடியல. இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. கொஸ்டின் பேங்க்காக வந்து அதிகமான வீடியோ வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.